ஸோ வாங்க கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பப்ஜி கேம் விளையாட போகிறோம். நான் ஏற்கனவே நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து நம்ம வந்து கேம் விளையாட போகிறோம். ஃபுல் மேட்ச் தான் நான் இன்றைக்கி போட போகிறேன். ஸோ வாங்க கேமுக்குள்ளே போகலாம். கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எஃபிபிஎஸ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணலான்னு பார்த்தேன். 0-1 தான் இருந்துச்சு. ஸோ கேம் விளையாண்ட பிறகு தான் ஏறும்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி தான் பார்த்தேன் ஃபஸ்ட் டைம். ஸோ வாங்க கேம் போய் விளையாடலாம். ஸோ கேம் வந்துடுச்சு. இப்போது இந்த நிறைய கேஸ்லாம் வந்ததுலேருந்து ஃப்ரீ ஃபயர் பப்ஜியில் எல்லாத்துலேயுமே விர்ச்சுவல் வேர்ல்டு விர்ச்சுவல்னு அது மட்டும் நல்லா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ஏதாவது பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகட்டும். ஸோ நம்ம டீம் ரெடி ஆகிட்டாங்க. மேட்ச் ரெடி ஆக போகுது. ஸோ ஓகே, நம்ம ஒரு நல்ல லொக்கேஷன் பின் பண்ணிக்கலாம். எப்பவுமே கார்னர் போனோன்னா ஜோன் பின்னாடி ஓடி வந்தோன்னா கொஞ்சம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஏரோப்ளேனில் ப்ரொமோஷன்லாம் பண்ணுறாங்க பாருங்கள், எதோ கொடி பறக்குது. என்ன போட்டிருக்கு அதில்? இறங்குறதுலாம் தெரியும், எல்லாம் இறங்கிட்டுருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம விளையாடுற மேட்ச்சில் வெறும் 50 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. இப்போ எக்ஸாக்டாக பார்த்தோன்னா 52 இருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக இறங்கிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம லொக்கேஷன் இறங்கிட்டு கொஞ்சம் கன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இறங்கும்போது ஒரு பெல்ட்டி போடுவோம் பார்ப்பேன். ஸோ இறங்கியாச்சு. அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு ஏதாவது இருக்குதான்னு பார்ப்போம். கதவை க்ளோஸில் வச்சுப்போம். திடீர்னு எவனாவது உள்ளே வந்துடுவான், திறந்துருக்கு எவனோ உள்ளே வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ கன்லாம் எடுத்தாச்சு. இந்த கன் சூப்பராக இருக்கும். இந்த வீட்டுக்குள்ளே போய் இப்போ ஏதாவது இருக்குதான்னு பார்ப்போம். எனக்கு இந்த பாம் அதெல்லாம் தூக்கி போட சூப்பராக இருக்கும். அது நல்லாயிருக்கும், தூக்கி போட்டு வெடிக்கிற சவுண்ட் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஸோ அந்த பாம்ஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணுவேன். இந்த வண்டியில் ஏதோ ஒரு இது மாதிரி இருக்குது, அது எப்படி ஓப்பன் பண்ணேன்னு தெரில. ஸோ சுட்டு தான் அதை காலி பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி ஓப்பன் பண்ணணுன்னு. நான் எதுக்கும் சுட்டு பார்ப்பேன். ஸோ புல்லட் வேஸ்ட் ஆகின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பாம் போடுவேன். எப்படி திறக்க முடியல. சரி, நான் பாம்பு போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவேன். ஸோ நம்மளுக்கே பாதி வீடு கம்மியாயிடுச்சு. நான் முதல்ல மெடிக்கிட் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ போய் பார்க்கலாம் எவ்வளோ பவர் இருக்குன்னு. பவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ஸோ நான் பாம்பு போட்டு தான் உடைக்கணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ பாம்பு போட்டு நான் உடச்சிக்கிட்டு இருக்குது. சரி, நம்ம வேறு இடத்துக்கு போய் பார்க்கலாம். எனக்கு கார் தான் நான் மெயினாக தேடுவேன். ஆனால் கார் ஒன்றுமே இங்கே இருக்கிறது இப்போ காணும். வேறு எதுவும் காணும். இந்த சைடு எதுவும் கார் இருந்துச்சுன்னா பக்காவாக இருக்கும். எஸ்கேப் இருக்குது ஜோன் இருந்துச்சுன்னா. இப்போ யாராவது ஏம் பண்ணிட்டாலும் நம்ம ஓடிடலாம் காரில் ஃபாஸ்ட்டாக. ஸோ கார் போய்ட்டு சாய்ஸாக இருக்கும் நம்ம எங்கேயாவது போகிறதுக்கு. கன்னுக்கு அப்டேட் போட்டாச்சு. ஸோ முடிஞ்ச அளவு கன்ஸ் எடுத்துக்கணும். அப்புறம் மெடிக்கெட் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும், ஏன்னா லாஸ்ட்டு மேட்ச்சுக்கு தேவைப்படும். குதிச்சு எங்கேயாவது கார் இருக்குதான்னு தேடுவோம் ஃபஸ்ட்டு. நம்ம எவனோ ஒருத்தன் ஓடுறான். எஸ்கேப் ஆகிட்டான். இப்போ அவன் வந்து என்னை பார்த்துக்கலாம். ஸோ நான் ஒளிஞ்சிக்கிட்டே போகிறேன் பொறுமையாக. சொல்கிறான். ஸோ கொஞ்சம் சேஃபாக இங்கே ஒழிஞ்சிக்கலாம்.
கொஞ்சம் உயிர் கம்மியாகுது, மெடிக்கேட் போட்டுக்கலாம். முதல்ல எங்கே இருக்கான்னு பார்க்கணும், இது தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ பார்த்துட்டு அப்புறம் போட்டுடலாம் அவனை. அங்கே ஓடிட்டுருக்கான். நான் செத்துட்டேன்னு நினச்சிட்டான்னு நினைக்கிறேன். இல்லை நான் இங்கே ஓடிட்டேன்னு நினச்சிட்டான். அங்கே ஓடுறான் பையன். ஓட விட்டு போட்டுடணும். ஸோ ஓடுறான். போடு போடு, சாகுடா. காலி. செத்ததுக்கப்புறம் தேவலாம் வேஸ்ட் பண்ணிட்டேனே. சார் பப்ஜிலலாம் ஃப்ரீ ஃபயர்லலாம் க்ளோவால்னு ஒன்று இருக்கும், அது கொஞ்சம் பொம்மத்தனமாக இருக்கும். இதில் பாருங்கள் அழகாக ஷீல்டு மாதிரி சூப்பராக இருக்குது. ஷேடோலாம் இதில் தெரியுதுப்பா. ஃப்ரீ ஃபயரில் ஷேடோ தெரியுமா தெரியல, ஷேடோ தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் ஃப்ரீ ஃபயர். ஆனால் பப்ஜியில் சூப்பராக ஷேடோலாம் இருக்குது. ஃப்ரீ ஃபயர் வெர்சஸ் பப்ஜி கம்பேரிசன் வீடியோ யாருக்காவது வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஏதாவது கேம் டிஃப்ரெண்ட்டாக விளாட்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள், விளாட்லாம். ஜோன் பக்கத்தில் தான் இருக்குது. ஜோனுக்குள்ளே போயிடலாம், முதல்ல சேஃப்டியாக இருக்கலாம். எவனா சொல்கிறான், எவனா நம்மளை பார்த்துட்டான். அவனை வெயிட் பண்ணுவோம், திடீர்னு முன்னாடி வரலாம். அவன் வாய்ப்புகள் இருக்கிறது. எப்பவுமே பொறுமையாக இருந்து சுடுங்க, ஜெயிச்சிடலாம். 32 பேர் இருக்காங்க, 20 பேர் காலி ஆகிட்டாங்க. எங்கள் டீம்லேயே ஒருத்தர் செத்து போயிட்டான். வரான் பக்கத்தில் எங்கே வரான், ஃபுட் பிரிண்ட்ஸ் தெரியுது. Please recall me. Got it. கொஞ்ச வெயிட் பண்ணிட்டு அப்படியே பொறுமையாக முன்னாடி போய் பார்ப்போம் எங்கே நிற்கிறான். நான் சேஃப்டியாக போனோம். இது எந்த இடம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி மேலே ஏறி முதல்ல படுத்துக்கலாம். நம்ம வேணும்னா அது எங்கேயா வந்து போட்டுருவான். ஸோ இந்த பையன் எங்கே இருக்கான்னு தெரில. ஃபுட் பிரிண்ட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா பார்த்து போட்டுடலாம். அவன் எனக்கு கீழேருந்து பார்த்துடக்கூடாது, அது ஒரு மேட்ரு இருக்குது. இந்த ஃபுட் பிரிண்ட் தெரியுது, ஓடுறான். இதை சுற்றி ஓடிட்டுருக்கான். நான் எங்கே இருக்குன்னு தேடிட்டுருக்கேன், ஆனால் நான் மேலே இருக்கேன். இவன் என்ன பண்ணலாம்னா நம்ம எதிர்க்க ஒரு பாம்பு போட்டு பார்க்கலாம், ஸ்மோக் மாதிரி. ஏன்னா அவன் அங்கே தான் நம்ம இருக்கோம்னு நினச்சி அவன் அங்கே ஓடுவான். ஸோ நம்ம பின்னாடி இருந்து சுட்டுடலாம். இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணி பார்ப்போமா இப்போ? ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்க்குறேன் இந்த டெக்னிக்கை. முதல்ல அவன் வரானான்னு பார்ப்போம். முதல்ல அவனை பார்த்துட்டேன்னா நான் இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணிடுவேன். அவனை இன்னும் ஆளை காணும். அதுக்கு முன்னாடியே சுட்டு நம்ம இது பண்ணிட்டோன்னா அவன் அலர்ட் ஆகிடுவான், நம்ம இங்கே தான் இருக்கோன்னு தெரிஞ்சுட்டு வந்துடுவான். ஸோ நம்ம ஸ்மோக் போட்டு பார்க்கலாம். போட்டாச்சு, வெற்றிகரமாக வரானான்னு பார்ப்போம். பைத்தியக்காரன் போட்டாச்சு. இப்போ அவன் பார்த்துட்டானா அங்கே போக வாய்ப்பு இருக்கிறது. யாரோ அங்கே இருக்காங்கன்னு நினச்சிட்டு அவன் போவான். ஒருத்தர் செத்துட்டான் வேற நம்ம டீமில். இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன், இல்லை இன்னொருத்தன் இருக்கான். நானும் இன்னொருத்தன் இருக்கோம். ஸோ இவன் போகிறான் பாருங்க. காலி ஆகிட்டான். சொன்ன மாதிரியே ஓடினான், போட்டு தள்ளிட்டான். அவனை பைத்தியக்காரனாக இருக்கான். மேலே தான் நான் இருக்கேன், கொஞ்சம் பின்னாடி பார்த்துட்டு போயிருந்தேன் அவன் செத்துருக்க மாட்டான். ஸோ நம்ம பிளானில் வந்து மாட்டிக்கிட்டான், அநியாயமாக செத்து போயிட்டான். ஜோன் வருது, ஓடுவோம் ஃபாஸ்ட்டாக முதல்ல. இதெல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் எனர்ஜி வரும். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடலாம். ஜோன் கூட நிறைய பேர் சேர்ந்து ஓடி வருவாங்க.
பின்னாடி இருந்து கூட ஓடி வருவான். அவன்கிட்ட தான் கொஞ்சம் சேஃப்டியாக அந்த கூட திடீர்னு எங்கேயாவது வந்து போட்டுருவாங்க. Help! Let's go. இன்னொன்று இருக்குது, இதே கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். என்ன சொல்கிறான் சேஃப்டியாக ஒழிஞ்சிக்கலாம். இதே அவன் 8x ஸ்கோப் வச்சுருந்தானா பட்டன் போட்டிருப்பான். என்னையே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கான் எங்கே போகிறேன் அப்படி இப்படின்னு. மரத்துக்கு பின்னாடி இருக்கானா இல்லையான்னு. ஸோ அவன் என்ன ஸ்கோப் வச்சுருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ எல்லாம் பார்த்து விளாடணும், இல்லாட்டி போட்டு சாப்பிட்ருவாங்க நம்மளையே. ஆளை காணும், வீட்டுக்குள்ளே ஓடிட்டான் பயந்து. இதுக்கும் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இங்கேருந்து பார்ப்பேன் எவனாவது வரானான்னு. வந்தானா போட்டுடலாம். ஜோன் வேறு கம்மிங். ஓடலாம் ஃபாஸ்ட்டாக ஓடு. கன்னெல்லாம் இப்போ பின்னாடி வச்சுட்டு ஓடனா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடலாம். கன் வச்சுட்டு ஓடனா ஸ்லோவாக தான் ஓடுவான் பையன். இந்த அளவு ஜோனில் மாட்டிடக்கூடாது. அப்புறம் இப்போ இந்த மாதிரி 2 வீட்டுக்கு நடுவில் போகிறதே கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா எவனாவது வீட்டுக்குள்ளேருந்து ஸ்கோப் வச்சு போட்டுருவான் நம்மளை. ரோட்டில் அதுவும் ஓடிட்டுருக்கு. நான் ஏதாவது கார் கிடைக்கும்னு பார்க்குற, ஒரு காரும் கிடைக்க மாட்டேங்குது. கிடச்சிச்சின்னா ஈஸியாக இருக்கும், பட்டுன்னு தப்பிச்சு போயிடலாம். ஜோன் இஸ் கம்மிங் ஃபாஸ்டர். ஸோ ஏதாவது பார்த்து ஓடணும். சைடில் கீழேருந்து போட்டுற போகிறான் எவனாவது. போட்டுட்டேன். இல்லை சாகலாம், ஓடிட்டான் பைத்தியக்காரன், ஓடிட்டான். ஆனால் அவன் அங்கே தான் இருப்பான். ஜோனுக்கு பயந்து மேலே ஓடி வரலாம். இங்கேருந்து இப்படி ஓடி வரலாம். ஓடுறான் சொன்ன மாதிரியே. ஜோன் வேறு வருது, இல்லாட்டி நின்று போட்டுடலாம். ஓடுறான் பையன். இங்கே பாரு, இங்கே ஒருத்தன் நிற்கிறான். நான் கேட்டேன் காரி ஒருத்தன். ஓடுறான் சாகு பைத்தியம். வச்சுட்டான். ஏதாவது மெடிக்கிட் வச்சுருக்கானான்னு பார்ப்போம். ஓகே ரைட், எடுத்தாச்சு. ஜோன் இஸ் கம்மிங். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும், ஜோனில் மாட்டிக்கக்கூடாது. ஸோ லொக்கேஷன் போட்டாச்சு. ஓடுறா. கொஞ்சம் ஹெல்த் பேக் போட்டுக்கலாம். ஏதோ ஷீல்டு, இது எதுன்னு தெரில, ஏதோ ஷீல்டு மாதிரி இருக்குது டிஃப்ரெண்ட்டாக. ஸோ ஓடுவோம். ஏன்னா சைட்லேருந்து வந்துட போகிறான். யாரும் என்ன சைட்லேருந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஜோனுக்கு பின்னாடி இருந்து ஓடி வரான்னு நினைக்கிறேன் இன்னொருத்தன் என் கூட. யாரோ பின்னாடி தான் அட்டாக் பண்ணாங்க. எதுக்குன்னா ஓடுவோம், பார்த்துப்போம் யாராவது வராங்கன்னு. அப்புறமா இதோ வரான் சாகடா. குறிய வைக்க முடியலையே. போட்டான். ஸோ நான் விடுங்க, அடுத்த மேட்ச்சில் ஜெயிச்சுக்கலாம். ஸோ பாய். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.